ஹாய் வெல்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கேங்க. ஸோ சிதம்பரத்தில் ஒரு முக்கியமான இடத்த பார்த்தா எனக்கு ரிவ்யூ கொடுக்க போகிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சிதம்பரத்தில் எதெல்லாம் ஃபேமஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்ப்போம். சிதம்பரத்தில் ரொம்ப ஃபேமஸான இடம் சொல்லணும் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜ கோயில் தான் சிதம்பரம் ஃபேமஸானு சொல்லுவாங்க. சிதம்பரம் நடராஜ கோயிலுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தியேட்டர் இருக்குது. ஒன்று மாரியப்பா தியேட்டர், ஒன்று லேனா தியேட்டர், ஒன்று வடுகநாதன் தியேட்டர். இந்த 3 தியேட்டர் ரொம்ப மக்கள் வந்து விரும்பி வந்து பார்ப்பாங்க. இங்கு முக்கியமான ஒரு காலேஜ் இருக்குதுங்க, அதுதாங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டி காலேஜ். பல் டாக்டர்களையும் உருவாக்குற ஒரு பெரிய காலேஜ்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இன்ஜினியர் காலேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கூட இங்கே இருக்குதுங்க. ஸோ இந்த அளவுக்கு காலேஜ் இருக்கிற மக்கள் தொகை இருக்கிற இந்த ஊரில் ஸோ ரயில்வே ஸ்டேஷன் இல்லாமல் இருக்குமா, அதுவும் இருக்குதுங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா டெல்லி டு கன்னியாகுமரி வரைக்கும் ரயில் வந்துட்டு போயிட்டு இருக்குது. ரொம்ப ஃபேமஸான ரயில்வே ஸ்டேஷன் சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இங்கேருந்து 15 கிலோமீட்டரில் இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் சொல்லக்கூடிய பிச்சாவரம் இங்கே டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ் இந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இங்கேருந்து 10 கிலோமீட்டரில் சாமியார்பேட்டை பீச் ஒன்று இருக்குது. இதுவும் ரொம்ப ஃபேமஸான பீச். இந்த அளவுக்கு ஃபேமஸான இடத்த கொண்டு இந்த சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டோட நிலைமை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் படும் மோசமாக இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கையில் செயின் வச்சுருந்தேன், அதை பார்த்தீங்களா? நீங்கள் சிதம்பரத்துக்கு வந்தீங்கன்னா சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிதம்பரத்துக்கு வெளியில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ பார்ப்போம். சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டு விட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா சிதம்பரம் உங்களுக்கு நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ஆட்டோ வேணுன்னா ஆட்டோ இருக்குது, ஆப்போசிட்லேயே ஆட்டோ ஸ்டேஷன் இருக்குது. ஸோ சப்போஸ் வந்து கோயில்னா ஆப்போசிட்லேயே ஒரு கோயில் இருக்குது, நீங்கள் கூட சாமி கும்பிட்டு போகலாம். நீங்கள் உங்களுக்கு பசிச்சு அப்படின்னா ஆப்போசிட்லேயே ஒரு வேலுக்கப்பைய ஹோட்டல் இருக்குது, அந்த வேலுக்கப்பைய ஹோட்டலில் கூட நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் நிதானமாக உங்கள் வீட்டுக்கு போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் வெளிப்பக்கம் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இங்கே மூர்த்தி கப்பை ஹோட்டல் இருக்குது. இதுவும் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இங்கே ஃபஸ்ட்டாக கூட இங்கே வந்து சாப்பிட்லாம். சரி, சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டு உள்ளே போய் பார்ப்போம் எப்படி நிலைமை எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து உள்ளே நுழையிற இடமே. எல்லா ஊர் பஸ்ஸுமே இந்த வழியாக தான் உள்ளே என்ட்ரி ஆகும் பஸ் ஸ்டாண்டு உள்ள. நீங்கள் சென்னை போகணும்னு நினச்சிங்கன்னா சிதம்பரத்துலேருந்து சென்னை போகிற பஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் நிற்கும். ஸோ இந்த ப்ளூ கலர் பஸ் நிற்குது, ப்ளூ கலர் அப்புறம் எல்லோ கலர், இது எல்லாமே வந்து சென்னை போகிற இடமே, சென்னைக்கு உள்ள பஸ் இடம். இங்கேருந்து வந்து பாண்டிச்சேரிக்கு இருக்குது, கடலூருக்கு இருக்குது. உங்களுக்கு பாண்டிச்சேரி, கடலூர் இந்த மாதிரி ஊருக்கு போகிறோம்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து ஏறிக்கலாம். இங்கே உள்ள பஸ் எல்லாமே இங்கே நிற்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறைக்கு போகிற பஸ் இருக்குது, நாகப்பட்டினம் போகிற பஸ் இருக்குது, சீர்காழி, மயிலாடுதுறை இந்த சைடில் உள்ள பஸ் நிறைய பஸ் இங்கே இந்த இடத்துல வந்து நிற்கும். சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டில் உள்ளே நம்ம வந்துவிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கட்டிடங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இந்த கட்டிடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே 2-3 மாதமாகவே இடிச்சிட்டு புது பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்குமே எந்த ஸ்டெப்பும் யாருமே எடுக்கலை. ஸோ அப்படியே தான் இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்ட் நிலைமை. நான் இதுக்கு முன்னாடி பார்த்தேன் உங்களுக்கு வீடியோ காட்டினேன். இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான இடம் வந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஃபேமஸான இடத்த இருக்கிற ஊரில் ஆனால் இதோட பஸ் ஸ்டாண்டோட நிலைமை பார்த்திங்கன்னா ரொம்பவும் கவலைக்கிடமாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே எவ்வளோ பேர் வந்து சென்னையிலும் சரி, திருச்சியிலும் சரி, இந்த பக்கம் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், ஸோ 4 பக்கமும் இங்கே வந்து மக்கள் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஊரில் பஸ் ஸ்டாண்டோட நிலைமை பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. கடை எதுவுமே இல்லை. ஸோ சப்போஸ் வந்து வெளியூர்லேருந்து மக்கள் வந்தாங்கன்னா ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்கணும், டீ குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட இந்த இடத்துல கடை இல்லாமல் இருக்குது. ரொம்ப மோசமாக இருக்குது, கவலைக்கிடமாக. பஸ் ஸ்டாண்டுக்கு ரைட் சைடு நம்ம இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா களியெல்லாம் வச்சு கட்டி போட்டிருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அந்த கடைகளுக்குள்ள. ஆனால் மக்கள் எல்லாம் அங்கே தான் போய் உட்காந்துருக்காங்க. ஏன்னா எப்போ வேணால் இடிஞ்சு விழுவுற நிலமையில் இருக்குது. அதனால தான் இந்த களியை கட்டி போட்டிருக்காங்க. அதெல்லாம் மக்களே வந்து அதெல்லாம் அவுத்துக்கு போட்டாங்களா இல்லை அதுவே கீழே வந்துச்சான்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் இங்கே வந்துட்டு போகிற இடம். ஏன்னா காலேஜ் முக்கியமாக காலேஜ் இங்கே இருக்குது. போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறோம் இந்த ஊரில். சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒரு உருப்படியாக நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நவீன கட்டண கழிவறை, பே யூஸ் டாய்லெட், இது மட்டும் தான் உருப்படியாக கட்டியிருக்காங்க. இது மட்டும் கொஞ்சம் நல்லா கட்டியிருக்காங்க. இதே போல் இந்த இடத்த ஃபுல்லாகவே இடிச்சுட்டு சூப்பராக கட்டினா நல்லாயிருக்கும். கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு ஃபாரின் ஸ்டைலில் அந்தளவுக்கு இருக்குது கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உள்ள. இங்கே பார்த்தீங்கன்னா சேலம் போகிற பஸ் எல்லாமே இங்கே வந்து நிற்கும். சேலம், ஓசூர், ஆம்பூர் இந்த பக்கம் ஊருக்கு போகிற பஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து நிற்கிது. இந்த இடத்துல நிற்கிற பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயில், கும்பகோணம், திருச்சிராப்பள்ளி, அப்புறம் தஞ்சாவூர் போகிற பஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் நிற்கும். பஸ் ஸ்டாண்டுக்கு ரைட் சைடில் இந்த ஊர் பஸ் எல்லாமே இந்த இடத்துல நிற்கிது. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு லெஃப்ட் சைடு உள்ள நிற்கிறேன். சீர்காழி, அப்புறம் வந்து மயிலாடுதுறை, நாகூர், நாகப்பட்டினம் இந்த பக்கம் போகிற பஸ் எல்லாமே இந்த சைடில் நிற்கும். பஸ் ஸ்டாண்டுக்கு லெஃப்ட் சைடு
இந்த ப்ளூ கலர் பஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து மயிலாடுதுறை, நாகூர், நாகப்பட்டினம் போகிற பஸ் எல்லாமே. பஸ் ஸ்டாண்டோட நிலைமை பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. எப்போனா இடிஞ்சு விழுவும்போது அந்த மாதிரி நிலைமையில் இருக்குது. மக்களோட கோரிக்கைகள் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து சீரமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மக்களோட கோரிக்கையாக இருக்குது இந்த ஊர் மக்களோட. ஏன்னா வந்து என்றைக்கு வேணாலும் இடிச்சு விழுலாம் அந்த மாதிரி இதோட இந்த பஸ் ஸ்டாண்ட் நிலைமை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த செவரை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தூணம் பார்த்திங்கன்னா அப்படியே இடிஞ்சு இருக்குது. ஒவ்வொரு செவர்லையும் பார்த்திங்கன்னா ஜாயின் எஸ்எஃப்ஐ டிஒஎஃப்னு எழுதியிருக்காங்க. என்னன்னு எனக்கும் தெரியல. இயக்கத்தை வந்து சேர சொல்லி எழுதியிருக்காங்களான்னு தெரியல. மக்களே, நான் இங்கேருந்து கிளம்புறேன். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களிருந்து விடைபெறுவது இபு முஹைமீன் சேனல்.